அஞ்சாவது ரெஸ்டாரண்ட்டு 5 வருஷத்தில் கண்டிப்பாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் பெருமையாக இருக்குண்ணா, கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். வருஷத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ராப்ளம் அவர் செல்ஃப் வெரி சொல்லலாம். அடுத்து என்ன பிளான்? அடுத்த பிளான் இன்னும் பண்ணணும். ஓகே. ஸோ இன்னும் நம்பர்ஸ் நிறையா மைண்டில் இருக்குது. Okay. ஸோ பண்ணிகிட்ருக்கேன். சோஹோவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரீம் இல்லை? நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஜாப் இந்த யூகேல வந்து சோகோ தான். சோஹோ தான். ஸோ இங்கேருந்து ஒரு 3 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் இருந்துச்சு. ஓகே. இங்கேருந்து பார்த்தாலே இந்த பில்டிங் தெரியும். ஸோ அங்கே தான் ஃபஸ்ட் ஜாப். எத்தனை வருஷம் ஆச்சு இங்கே வந்து? நான் இங்கே வந்து 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷம் ஆச்சு. எக்ஸலன்ட். இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணீங்கல்ல, ஆமாம், அப்போ வந்து இந்த அளவுக்கு வருவேன் பார்த்தீங்களா? பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஹானஸ்டாக இருந்தோம், எல்லாத்துலேயும் ஒரு குவாலிட்டியான ஃபுட்டை கொடுத்துருந்தோம். மக்கள் விரும்பினாங்க, மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. தென் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா. வெரி குட், வெரி குட். ஸோ அந்த இதே மாதிரி நிறையா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது ஆசைப்பட்றாங்க நிறைய பேர். ஆமாம், ஓகே. நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போலாம் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பைரிங் பிஸ்னஸ் மேனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? என்னோடய அட்வைஸ்ன்னு பார்க்க போனால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஒரு ஹார்டாக அந்த ஒரு தொழிலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து, எல்லாருக்கும் ஒரு நல்ல சாப்பாடை கொடுக்கணும் மக்களுக்கு. அது மாதிரி வேலை பார்த்தாலே அவங்க கண்டிப்பாக முன்னேறுவாங்க நிச்சயமாக. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ.